ஐயா, உங்களோட அடுத்த கேள்வி. கிறிஸ்துவ கேரக்டர் அதாவது கிறிஸ்துவ குணத்த நம்ம பார்த்தோம். முக்கியமா நம்ம எப்படி பின்வாங்கக்கூடாது? ஏன்னா, நெறைய விஷயத்துல வந்துட்டு நல்ல குணம் இருந்தா கூட பின்மாற்றம் அடையறாங்க இல்லைங்களா? எப்படி நம்ம பின்மாற்றம் அடையக்கூடாது? அத பத்தி சொல்றீங்களா? பின்மாற்றம் அடையக்கூடாதுன்னா, பின்மாற்றம் அடைஞ்சவங்கள பார்க்கணும். ம். பின்மாற்றம் அடைஞ்சவர் யாரு? பேதுருவும், ம். யூதாசும். ம். இவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரிடத்திலே இருந்தாங்க. ம். அப்போஸ்தலராகவும் இருந்தாங்க. ம். அப்போஸ்தலருடைய ஸ்தானத்தை இழந்துட்டான். ம். இல்லைங்களா? ஆமா. காரணம் என்னன்னா, அந்த பின்மாற்றம் தான். ம். ஏனென்றால், ஆம் அவங்களுடைய எண்ணம் ம். அ க கர்த்தரை விட்டு நீங்கி போயிடுச்சு. ம். அவங்க சுயத்த நாட ஆரம்பிக்கிறாங்க. ம். ஆண்டவர் எவ்வளவோ போதனை செய்து கூட, ம். அவர்களுக்கு ஒரு சாதனையும் ஆகல. ம். அவங்க பின்மாற்றக்காரராக போனாங்க. ம். மறுதலிக்கிறாங்க, சபிக்கிறாங்க, தூரமா பின்பற்றுறாங்க. அவரிடத்துல கிட்டி சேர முடியல. ஆமா. ஆகையால பின்மாற்றக்காரனுடைய நிலைமை அப்படிதான். ம். தூரமா தான் போவாங்க. ஆனா ம். அவங்க வந்து ஸ்தானத்துல இருப்பாங்க. அப்போஸ்தலர் ஸ்தானத்துல தான் அவங்க ம். சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று தான் சொல்லிக் கொள்றாங்க. ம். ஆனா பின்மாற்றக்காரரா இருக்காங்க. நல்லா ஜெபமும் பண்றாங்க, பண்ணுவாங்க. நல்லா பாடுறாங்க, நல்லா காணிக்கை குடுக்குறாங்க, சபைக்கு வராங்க. ம். ஊழியக்காரன அப்பா, அப்பான்னு சொல்லி ஊழியக்காரன் கால்ல விழுறாங்க. ம். அந்த ஊழியக்காரங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க. தேவதூதன் கால்லயே வந்து யோவான் விழுறான். "அப்படி செய்யாத, ம். நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன். ம். கர்த்தரையே தொழுது கொள்ளுன்னு" சொல்லி தேவதூதனே பணிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும்போது, ம். பாஸ்டருடைய கால்கள்ல விழணுமா? இவனுங்க ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க. ம். எவ்வளோ பெரிய தவறு. ஆகையால அப்படி செய்யக்கூடாது. தேவனை தான் பின்பற்றணும். பின்பற்ற முடியாத பின்மாற்றக்காரர்களுக்கு ம். எடுத்து சொல்லணும். இந்த பின்மாற்றக்காரனாகிய இவன் ம். சபிக்கிறான். ம். பாருங்க, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன்யா, எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பண்ணுறேன். என்ன எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்? என்ன இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். இது யார் பேசுகிற பேச்சுனா பின்மாற்றக்காரர்கள் பேசுவாங்க. இந்த பின்மாற்றத்திலிருந்து நீங்கணும்னு சொன்னீங்கன்னா, திரும்பவும் அவன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து தன் பாவங்களை அறிக்கையிட்டால் ஒழிய பின்மாற்றத்திலிருந்து நீங்க முடியாது. ம். இப்போ இந்த 2 பேரை பார்க்குறோம். பேதுருவையும் பார்க்குறோம், யூதாஸையும் பார்க்குறோம். இப்போ யூதாஸு மனம் கசந்தான், ம். துக்கப்பட்டான். குற்றமில்லாதவரை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு. ம். ஏன்னா அவன் நினைப்பு காசை வாங்கி போட்டுக்கலாம். அவர் அப்பப்போ மறைஞ்சு போயிடுறாரு. இன்னும் வேலை வரல. அதனால போயிடுறாரு. அவரை போய் பிடிக்க முடியுமா இவன்? ஆமா. அவன் அந்த மாதிரி நினச்சான். நினச்சிட்டு பாட்டுக்கலாம். ஆனால் இவர் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு. அது தேவ சித்தத்தின்படி அவர் செய்தார். இந்த பேதுரு வந்து கேட்டமா இவன் கேட்டனா இவனை மன்னிச்சிருப்பார். ம். தேவ சித்தத்தின்படி தான் நீ காட்டி கொடுத்த. ம். உன் வேலை முடிஞ்சிச்சுப்பா. ஆனால் என் வேலை உனக்காகத்தானே ரத்தம் சிந்தி இருக்கிறேன். உனக்காகத்தானே நான் வந்து மீட்டு கொண்டிருக்கேன்னு ஒன்று அவனை விடுதலை கொடுத்துருப்பாரு. ம். அவன் மனம் திரும்ப தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒப்பு கொடுக்க தெரியல. ம். ஆகையால அவன் மனசாட்சி நொந்து அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான். ம். இவன் என்ன பண்ணான்? பின்மாற்றக்காரனா சபித்து ஓடினாலும் ம். அவன் வந்து ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்தான். அவர் அப்படி போகும்பொழுது அவர் திரும்பி பார்க்குறாரு பேதுருவை. ம். அப்போ அவன் வந்து அவருடைய முகத்தை கண்ட உடனே மனம் கசந்து அழுகுறான். ம். அதுதான் வந்து பின்மாற்றக்காரன் ஒப்பு கொடுக்கும்பொழுது மனம் திரும்புதலுக்கு அர்த்தம். ம். அழும் பொழுது அப்போ கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாகன்றார். அப்போ பிள்ளைங்க மேலே, குழந்தைங்க மேலே எவ்வளோ எண்ணமாக இருக்கிறார் பாருங்க. அதுக்கு பிறகு திரும்ப என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சபை மேலே எவ்வளோ ரத்தம் சிந்தி சம்பாரித்த சபை இல்லையா? அதுக்கு மேய்ப்பனாகவே டேய் நீ பின்மாற்றக்காரன் ஓடிப்படுறான்னு சொல்லலை. அவனை மனமாற செய்த பிறகு அவனுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்குறேன். அதனால் முதல் பிரதான அப்போஸ்தலன் யாருன்னா, ம். அப்போஸ்தலர் நாமங்கள் சொல்லும் பொழுது பேதுருடைய பேர் தான் முதல் வரும். ஆகையால் அப்படிப்பட்டவன் திருடன் கையில் சாவி கொடுத்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பேதுரு கையில் கொடுத்தார். பேதுரு அதை உணர்ந்தார். அவர் கதறி அழுது தேவ சமூகத்தில் அவருடைய அன்பை பெற்று பேசும்போது அவருடைய சின்ன பிரசங்கத்துக்கு 3000 பேர், அடுத்த பிரசங்கம் பண்ணுறாரு 5000 பேர். அதுக்கு அடுத்தபடி எருசலேமே இதாயிடுச்சு. எருசலேமில் பெரிய சபை உருவாக்குனது பேதுருடைய இதுதான். ஏன்னா ஆண்டவர் பின்மாற்றக்காரனாய் போய்விட்டாலும் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா கர்த்தர் ஒருவரையும் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல. ம். நீ அதான் ஒரு நீதிமான்
70 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பாருன்னு சொல்லியிருக்கிற காரணம் விழுவதுக்காக அல்ல, ம். விழுந்தவன் எழுந்திருக்கணும். விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோன்னு சொல்லி ம். தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் சில தடுமாறி விழுவது உண்டு. ஆனால் அந்த தவறி சூழ்நிலை எதுலேயோ விழுந்துட்டா கூட எழுந்திருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் மனதார நம்ம மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக மன்னித்து, எப்படி பேதுருக்கு மறுவாழ்வு கொடுத்து பேதுவை பிரதான அப்போஸ்தலன் ஆக்கினது போல தான் எவ்வளவு நம்ம சீர்கெட்டு இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளை சீராக செம்மையாக மேன்மையாக நிற்க வைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஒழிய வேறு ஒருவராலும் முடியாது. முடியாது. ஆகையால் இவன் அறியாமலேயே இவன் தன் மனசாட்சிக்கு நொந்து இவன் போய் நாண்டுக்கிட்டு செத்துட்டான். ஆனால் அவனும் வந்திருந்தான், யூதாசை கூட கர்த்தர் விட்டிருக்க மாட்டார். அவர் என்ன 3 ஆணியில் தொங்குறாருங்க. அதாவது சிலுவை வந்து சாதாரணமாக ஒரு கட்டை சிலுவை வச்சு ஆணி வச்சு அப்படி நிற்க வச்சிருந்தேன். கல்வாரி மலையில் மலையை குடஞ்சிட்டு அந்த அந்த சிலுவை அதுக்கு உள்ளே நிற்கணும்னு அதை கட்டை வச்சு அடித்து அது அப்படியே நிற்கணும்னு சொல்லி குழி நோண்டி அது வந்து தண்ணி சேர மாதிரி இந்த கையும் அந்த கையும் கட்டி சிலுவையை இழுக்கிறாங்க. அது மேலே ஏறி அந்த இதில் இப்படி போடும் பொழுது அந்த சரீரம் இந்த 3 ஆணியில் தான் தொங்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த 3 ஆணியில் தொங்கும் பொழுது உடல் அவ்வளோ வலி இருக்கும் போது உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையும் அந்த இரும்பு சாட்டினால் அடித்து சரீரம் பிக்கப்பட்டு ரத்தம் ஒழுகுது, முற்கிடத்துலேருந்து ரத்தம் ஒழுகுது, கையிலேருந்து கால்லேருந்து வடியுது. இந்த நேரத்தில் எவனா மன்னிப்பு கேட்பானா, மன்னிப்பு கொடுப்பானா சொல்லுங்க பார்க்க. ஆகையால் அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்த வார்த்தை பிரசங்கத்தை காட்டிலும் அந்த கல்வாரியில் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியோன்னு சொல்லி. அந்த மன்னிப்பானது உலகமே பிரமிச்சு அந்தகாரம் பட்டு போய் விட்டது. மலைகள் அதிர ஆரம்பிச்சது, தேவாலயத்தின் திரைக்கிளைகள்லாம் கிழிக்காட்டுது. ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தை எவனாலும் வராது. எல்லாரும் சபிப்பாங்க, நிந்திப்பாங்க. இவ்வளோ நாள் நான் இருந்தேன் ஆண்டவரை, என்னை கைவிட்டீரே என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்வாங்க, தூஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவரோ அப்படியே இல்லை. அந்த 7 வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தமாய் சொல்லி கடைசியில் ஜனங்களை மன்னிக்கிறாருன்னா, யூதாசை மன்னிக்காமல் விட்டுருவார, மன்னிச்சிருப்பார். ஆமாம், வரல. அதனால சிலர் ஒப்பு கொடுக்காமல் சாகிறவர்கள் அநேகராயிடுறாங்க. ஆனால் பேதுரு போல மனக்கசந்து ஒப்பு கொடுத்தா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய இடத்தை வச்சிருக்கார். அது பேதுருக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலனாக என்னங்க, பேதுரு 2 நிருபம் எழுதினார். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஆவிக்குரிய குணங்களை பற்றி, ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நேர்த்தியான ஒரு காரியம். அந்த 2 நிருபங்களையும் படிச்சிட்டாலே போதுமான ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் நம்ம செய்யலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.